எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்க பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா கையாள்றதுன்னு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா உங்க நிதி வாழ்க்கையை மாத்தக்கூடிய சில சூப்பரான டிப்ஸ் காத்திருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த ஒரு வரி விஷயத்தை எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு. நாமளும் பணக்காரர் ஆகணும்னா நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, செல்வம் சேர்க்கறதுக்கான ரகசியம் நம்ம வருமானத்துல இல்ல, நம்ம செலவு பண்ற விதத்துல தான் இருக்கு. வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, கட்டமா நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற அந்த சின்ன சின்ன தினசரி செலவுகளை பத்தி பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் வருஷ கடைசியில கணக்கு பார்த்தா ஒரு பெரிய தொகையா நிக்கும். யோசிச்சு பாருங்க, நாம பார்க்காத ஓடிடி சேனல்களுக்கு மாசம் பணம் கட்டுறது, ஆஃபீஸ்லேருந்து டயர்டா வந்ததும் உடனே ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றது, இல்லனா தினமும் வெளியில போய் காஃபி குடிக்கிறது, இது எல்லாமே சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனா இதுல என்ன ஒரு தந்திரன்னா, ஆட்டோபே மாதிரி வசதிகள் இருக்கறதால நம்ம அக்கவுண்ட்லேருந்து பணம் போறதே நமக்கு தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது நாம வசதி வரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, ஒவ்வொரு தடவையும் நாம ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது ஹோட்டல்ல வாங்குற விலைய விட 30% வரைக்கும் அதிகமா பணம் கட்டுறோம். எதுக்கு? அந்த சின்ன வசதிக்காக நாம குடுக்கற ஒரு மறைமுகமான கட்டணம் தான் இது. அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் காஃபிக்கு செலவு பண்றது பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாயா தாண்டிடும். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு பழக்கத்தை மாத்துனா மட்டும் போதும், வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் உங்க கையில நிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் தந்திரமானது. ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் நம்மள எப்படி யோசிக்க விடாம உளவியல் ரீதியா தூண்டி தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கேட்டுக்கங்க. இந்த மாதிரி ஃபிளாஷ் சேல், பிக் பில்லியன் டே சமயத்துல நாம வாங்குற பொருட்கள் உண்மையிலே நமக்கு தேவையானதா, இல்ல அந்த தள்ளுபடி சத்தம் நம்மள வாங்க தூண்டுதா? பாருங்க, ஒரு பொருளை தேவை இருக்கான்னு யோசிச்சு 4 இடத்துல விலை விசாரிச்சு வாங்குறதுக்கும், திடீர்னு ஒரு ஆஃபரை பார்த்து ஐயோ ஆஃபர் முடிய போகுதேன்னு அவசரத்துல வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பல நேரத்துல இந்த தள்ளுபடிகள் நம்மள சரியா யோசிக்க விடாம அவசரமா ஒரு முடிவை எடுக்க வைக்குது. அதுதான் உங்களோட தந்திரமே. இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல, எந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் 2-3 ஆப்ஸ்ல விலைய ஒப்பிட்டு பாருங்க. இது மட்டுமே உங்களுக்கு 10லிருந்து 20% வரை பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவதா, அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிகள், பெரும்பாலும் அது நமக்கு தேவையே படாது, வீண் செலவுதான். சரி, இப்போ சின்ன சின்ன செலவுகளை பத்தி பேசிட்டோம். அடுத்ததா பெரிய செலவுகள் பக்கம் வருவோம். இந்த விஷயங்கள்ல நாம எடுக்கிற ஒரு சின்ன புத்திசாலித்தனமான முடிவு கூட நம்ம நிதி நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பெரிய செலவுகள்ல நாம செய்யற சில பொதுவான தவறுகள் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் புது போன் வாங்கணும்னு ஒரு அழுத்தம், அதிக இஎம்ஐல பொருட்களை வாங்கி கடன்ல மாட்டிக்கிறது, சரியா பட்ஜெட் போடாம திடீர்னு பயணம் போறது, ஏன் பிரீமியம் பெட்ரோல் போடுற மாதிரி சின்ன விஷயங்கள் கூட இதுல அடங்கும். இதையெல்லாம் நாம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். உண்மையை சொல்லணும்னா, ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் ஃபோன் குறைஞ்சது 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும். ஒவ்வொரு வருஷமும் அதை மாத்துறதுங்கிறது கம்பெனிகளோட மார்க்கெட்டிங் தந்திரம். அது நம்ம தேவை கிடையாது, அது வெறும் பழக்கம்தான். இந்த 20% விதிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கோல்டன் ரூல் மாதிரி. உங்க மாச சம்பளத்துல 20%க்கு மேல இஎம்ஐக்காக போகவே கூடாது. இத சரியா கடைபிடிச்சாலே போதும், உங்க நிதி ஆரோக்கியம் பத்திரமா இருக்கும், உங்களால சேமிக்கவும் முடியும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதோட உண்மையான நோக்கம் வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதை தாண்டியும் ஒரு ஆழமான, ஒரு முக்கியமான பலன் இருக்கு. இந்த முழு பகுப்பாய்வோட மிக முக்கியமான கருத்து இதுதான். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரதன் மூலமா நீங்க வெறும் பணத்தை மட்டும் சேமிக்கல, அதுக்கும் மேல நீண்ட காலத்துக்கு ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு நிதி ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பணத்தை சேமிக்கிறதுக்காக நீங்க எந்த பொருளை வாங்குறத நிறுத்தியிருக்கீங்க? உங்க அனுபவத்தையும் ஆலோசனைகளையும் கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்குங்க. அது மத்தவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.